விளாஞ்சோலை பிள்ளை பிள்ளைலோகாச்சாரியருடைய சத் சிஷ்யர், மிக மிக நெருக்கமான பிரியமான சிஷ்யர். எப்படி தெரியறதுன்னா, இப்போ திருவாய்மொழி பிள்ளைக்கு பலரை கொண்டு பல அர்த்தங்களை உபதேசம் பண்ண வேணும் என்று பிள்ளைலோகாச்சாரியர் திருவுள்ளத்திலே கொண்டார். அதில் விளாஞ்சோலை பிள்ளையை கொண்டு தான் ஸ்ரீவச்சன பூஷணத்துடைய அர்த்தத்தை தெரியப்படுத்த வேணும் அப்படின்னு பிள்ளைலோகாச்சாரியோட திருவுள்ளம். அது ஸ்ரீவச்சன பூஷணம்ங்கிறது உயர்ந்த சாஸ்திரம், நம்முடைய சம்பிரதாயத்தினுடைய இருக்கிறதுலே ஆழ்பொருளை காட்டக்கூடிய உயர்ந்த விஷயம். அந்த அர்த்தத்தை கொடுப்பதற்கு ஒருத்தரை தேர்ந்தெடுத்து நியமிக்கிறாருன்னா அப்போ எவ்வளவு நெருக்கமானவராக விளாஞ்சோலை பிள்ளை இருக்கணுங்கிறது நாம் பார்க்கணும். அவருடைய சரித்திரத்திலையும் நாம் பார்க்கலாம். அவர் எப்படி இருப்பாராம், திருவனந்தபுரத்தில் தான் அவர் வாழ்ந்திருந்தார். அதாவது பிள்ளைலோகாச்சாரியர் திருநாட்டுக்கு எழுந்துள்ள பிறகு இவர் திருவனந்தபுரத்துக்கு வந்துடுறார். அந்த பிராந்தியத்தை சேர்ந்தவர், ஆனால் அங்கே வந்துடுறார். அந்த ஊருக்கு வெளியிலே இருக்கக்கூடிய ஒரு தோட்டம், அந்த தோட்டத்தில் தான் அவர் எழுந்தருளி இருப்பார். அங்கே தியானத்தில் இருப்பாராம். அவர் தியானத்தில் இருக்கும் பொழுது யாரை தியானிப்பார்னா ஆச்சாரியனை தியானிப்பார். அவர் பிள்ளைலோகாச்சாரியுடைய திருமேனியை தியானிப்பார். பிள்ளைலோகாச்சாரியர் அவருடைய திருமேனி மற்றும் அவருடைய உபதேசங்கள் எல்லாத்தையும் சேர்ந்து அனுபவிப்பார். முக்கியமாக திருமேனியில் நோக்கோடு அவர் இந்த தியானத்தை பண்ணிகிட்டே இருப்பார். எத்தனை நாள் பண்ணுவார்னா, ஒரு வாரம், 5 நாள், 6 நாள் அப்படியெல்லாம் அவர் கண்ணை மூடிண்டு அந்த தியானத்தில் அமர்ந்தார்னா, ஆச்சாரியனையும் ஆச்சாரனுடைய உபதேசங்களையும் நினைக்க தொடங்கினார்னா 5-6 நாள் அப்படியே இருந்துடுவாராம். அப்படி அந்த ஆச்சாரிய பிரேமமே வடிவெடுத்தவராக விளாஞ்சோலை பிள்ளை இருந்தார்.